அச்சுவலசல் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைகின்றனர் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆய்வாளர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. இந்நிகழ்ச்சி வாயிலாக இனியும் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். முதலில் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழகம் பிறந்து இன்றுடன் 60 ஆண்டுகள். அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மொழிகள் வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு இன்றுடன் 60 ஆண்டுகள் நிறைவு பெறுது. மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிராந்தியங்களும் ஒன்றாக இணைந்து அதை வந்து பிரித்து தனித்தனி மாநிலங்களாக மொழிகள் வாரியாக பிரிச்சிருக்காங்க. பல இடங்கள் நம்ம கிட்ட இருந்து பக்கத்து மாநிலங்களுக்கு போயிருக்கு, அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு சில இடங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்களில் செய்திகளாக வர்றதை பார்க்குறோம். ஸோ இந்த மாநிலங்கள் மொழிகள் வாரியாக பிரித்தது வந்து அன்றைய காலகட்டத்துக்கு சரியாக இருந்திருக்கும். இன்றைக்கும் அது சரிப்பட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னைக்கு வந்து ஸ்டேட் பார்டர்ஸ் டு தே ஈவன் எக்ஸிஸ்ட், அது ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோமா? இல்லை, ஐ திங்க் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு நான் சொல்லுவேன். என்றால் ஒரு இடத்துல வந்து எப்படி நாம் இந்தியாவாக ஒரு நாடாக நீடிக்கணுமோ அதே நேரத்தில் அது என்ன உங்களை ஈர்க்க முடியும், அது டெல்லி உங்களை ஈர்க்க முடியாது. அதனால் உங்களை மொழிவாரியான அந்த அந்த பற்று பாசம் இதுதான் ஒரு இணைப்பு கண்ணியாக இருந்தது. ஸோ அந்த ஒரு அளவுக்கு நிச்சயமாக தமிழானாலும் சரி, மலையாளமானாலும் சரி, கன்னடாவானாலும் சரி, அப்போ மக்களுக்கு வந்து ஓகே என்னை சார்ந்தவர்கள் தான் என்னுடன் இருக்கிறார்கள் அந்த ஒரு ஃபீலிங் வந்ததுனால தான் இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். ஆனால் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் வந்து தங்களுடைய அந்த அந்த யூட்டிலிட்டியை இழந்து விட்டார்களா என்று பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியும் வாதாட முடியும். ஏனென்றால் இப்போ வந்து தெலுங்கானா எதற்காக வந்தது என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? ஸோ அதே மாதிரியான இப்போ சத்தீஸ்கட் எதுக்கு வந்தது, ஜார்க்கண்ட் எதுக்கு வந்தது என்ற பல கேள்விகள் இப்படி இருக்குது. அப்போ வந்து அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அது வந்து யூனிட்ஸ், அதாவது உத்தரப்பிரதேசன்றது ஒரு பெரிய மாநிலம், மிகப்பெரிய மாநிலம், அதனாலதான் உத்தராகண்டும் யூபியோ மாறுது என்று சொல்றாங்க. அதே மாதிரி பீகாரை வந்து பைஃபர்கேஷன் வந்து இதுதான் காரணம் என்று கூறுகிறார்கள். மத்திய பிரதேசக்கும் அதே காரணம் தான் கூறுகிறார்கள். அதனால இப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து விட்டதான்னு கேட்டால் யூபியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. மத்திய பிரதேசத்தில், அதாவது இந்த நியூலி ஃபார்ம் ஸ்டேட்ஸ்ல சில மாற்றங்கள் இருக்கு. நம்ம இந்த மதர் ஸ்டேட்ல ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் காணும். ஸோ இந்த என்டையர் கான்செப்டே, அதாவது நம்மளுடைய பெரும் பிரச்சனை என்னென்றால் அந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்ற அந்த இறுகுன அந்த ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட்லேயே இருந்து கொண்டு நாம் வந்து இந்தியாவை பற்றி பேச முடியாத ஒரு நிலைமையில் வந்து விட்டோமா. இப்போ இந்த காவேரி பிரச்சனையானாலும் சரி, கிருஷ்ணா நதி பிரச்சனையானாலும் சரி, இந்த நதிநீர் பிரச்சனைகள் இருந்து எடுத்து மொழி வாரியாக மக்கள் வந்து இன்னொரு இனம் கூட சொல்ல முடியாது, இன்னொரு மொழியை சேர்ந்தவர்களை தாக்குறது. அது 50களில் கூடலூரில் நடந்த மலையாளிகளுடைய தாக்குதலாலும் சரி, மலையாளிகளை தாக்கின அந்த சம்பவமானாலும் சரி, இப்போ கர்நாடகத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களை தாக்கின்ற சம்பவமானாலும் சரி. ஸோ அதிலிருந்து நாம் வந்து கொஞ்சம் விலகி வந்து நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் நான் இருக்கிறேன். நிச்சயமாக, அதாவது இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற ஒரு அடையாளத்தை கலைந்து தமிழ்நாடு என்ற ஒரு பேர் வந்து நிச்சயமாக தமிழருக்கு ஒரு பெருமை தான். அது கருணாநிதி தான் ஃபார்மலாக, அதாவது மெட்ராஸ் அண்ட் தமிழ்நாடு அப்படி இருந்த மெட்ராஸ், ஆங்கிலத்தில் மெட்ராஸ், ஆனால் தமிழில் தமிழ்நாடு இருந்ததை வந்து கருணாநிதி தான் ஒரு ரெசல்யூஷன் மூலமாக 1967 அசம்பிளியில் பிரசன்ட் பண்றாரு. அப்புறம் தான் தமிழ்நாடாக அதை அக்செப்ட் பண்ண போறது, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும். ஸோ இப்படியான ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு. ஆனால் அது மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நம்ம எங்க நிற்கிறோங்கிறத நம்ம வி ஹேவ் டு ரீவிசிட் என்ற நான் கருதுறேன். இந்த நவம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், ஸ்டேட் ஃபார்மேஷன் டேன்னு பெரிய அளவுக்கு கொண்டாட்டங்கள் உண்டு. மாநில அளவில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து செலிப்ரேஷன்ஸ் உண்டு. தமிழகத்தில் அது கொஞ்சம் மிஸ்ஸிங் நம்ம பார்க்குறோமா? ஏன்னா இங்கே வந்து பெரிய அளவுக்கு கொண்டாட்டங்களோ இல்லை இந்த மாநிலம் ஏன்னா நம்ம தான் வந்து மதர் ஸ்டேட்டா இருந்து நம்ம கிட்ட இருந்தா எல்லாரும் பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டா, இல்லை இங்க வந்து ஸ்டேட் ஃபார்மேஷன் ஒரு பெரிய இஷ்யூவா இல்லைன்னு நம்ம ஒரு செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இல்லைன்னு பாக்குறோமா? இல்ல, அது பெரிய வியப்பா தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா நம்ம வந்து எப்படி யோசித்தாலும் அந்த தமிழ் இனத்தில் தமிழ் இனம் என்ற ஒரு நாம கருதி கொள்கிறோம். அதாவது இங்கே வாழும் தமிழர்களும் சரி, இலங்கையில் வாழும் தமிழர்களாலும் சரி, மலேசியா, சிங்கப்பூர், ஜமைக்கா, இங்கே எல்லா தமிழர்களும் ஒரே இனத்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் நாம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம வந்து நம்மளுடைய அது என்ன ஒரு தமிழ் பண்பாடு என்ற ஒரு பண்பாடு கூட நாம பேசிக்கொண்டிருக்கிறோம். உலக தமிழர்கள் தான், ஆமா, உலக தமிழர் மாநாடு கூட நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் ஒரு நிலையில் நாம தமிழ்நாடை ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறோம், அந்த ஸ்டேட் ஃபார்மேஷன் டே ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறோங்கிறது எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. அது எனக்கு தோணுதுன்றதுன்னா தொடர்ந்து வந்து அரசாங்கங்களே செய்கின்ற ஒரு பிரச்சனையாக தான். ஒரு அரசு விழா இல்லாத விட்டால், இல்லைன்னா ஆளுங்கட்சி இல்லைன்னா எதிர்கட்சிகள் இதை பற்றி ஒரு விழா எடுக்காத விட்டால் நிச்சயமாக அது ஒரு பெரிய அளவில் ஒரு செலிப்ரேஷனாக மாறாது. அது ஏதோ கொஞ்சம் சோஷியல் கல்ச்சரல் அமைப்புகள் மட்டும்தான் நடத்தி வருகிறது, கொண்டாடி வருகிறது என்ற நிலை இருக்கும்போது நிச்சயமாக அது அதனுடைய அந்த டிராபேக்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு அரசு விழாவாக
அது அரசு முன்னின்று நடத்த வேண்டும். ஒரு முதலமைச்சர் முன்னின்று இல்லைன்னா அமைச்சர்கள் முன்னின்று நடத்தினால்தான் அது ஒரு பெரிய விழாவாக. இதுக்கு பிரசிடென்ஸும் இல்லைன்னு பார்க்குறோம். ஒரு சின்ன விஷயம் இதில் இன்னொன்று நம்ம புரிஞ்சு கொள்ளும் போது மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கிறோம். அப்போ வந்து சில இடங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபேவராகவும் பல இடங்கள் வந்து இங்கேருந்து வேறு ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கப்பட்டதையும் பார்க்குறோம். நதிக்கு பங்கீடு, இந்த நீர் பங்கீடுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒருவேளை மாநிலங்களை பிரிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து வர்றதுனால அதனால தான் இன்னைக்கு நதிநீர் பங்கீடுல இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்க்குறோமா, இல்லைனா வந்து ஜஸ்டிஃபைடு தான் நம்ம ஒரு சைட் ஆஃப் த காயினை தான் பார்க்குறோம். அந்த மாநிலத்தோட தரப்புல இருந்தும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரித்திருக்கக்கூடிய இந்த ஜியாகிரபி வந்து கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோமா? நிச்சயமாக. அதாவது நாம எப்போ அந்த 1947 சரி, அதன் பிறகு அந்த கேரளா ஃபார்மேஷன் அது பின்னால் தான் நடந்தது. ஸோ அந்த மாதிரியான டைமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்கும். அது தமிழ்நாடுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா பாசன பகுதிகளுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்தது. அதாவது கரிகாலனுடைய டைமில் இருந்தே நாம் வந்து ஒரு கல்லணையை கட்டி அதிலிருந்து தான் நாம் வந்து அங்கே பாசன பகுதிகளுக்காக நம்ம தண்ணீர் தேக்கம் செய்துவிட்டு அங்கெல்லாம் தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கர்நாடகாவுடைய டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவோ மந்தமாக இருந்தது. மாண்டியாங்கிற இடத்துல வந்து இப்போ தான் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ஏக்கர்ல வந்து பயிரிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிச்சயமாக இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ்னுடைய கிரியேஷன் தான் இதுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக வருது. ஏனென்றால் நிச்சயமாக இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாநிலத்தினுடைய பாலிசிஸ் என்ன, இந்த மாநிலத்தினுடைய கொள்கைகள் என்னன்ற அந்த ஒரு கோட்பாட்டில் தான் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தன்னுடைய கவர்மெண்டோடு இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன், அது நீங்க கிருஷ்ணகிரியில் இருந்தாலும் சரி இல்ல கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, கிருஷ்ணகிரியில் இருக்கிறவருக்கு வந்து இல்லைன்னா ஹோசூரில் இருக்கிறவங்க வந்து பெங்களூர் அருகாமையில் இருந்தால் கூட அவரை பாதிக்கின்ற பாலிசிஸ் இல்லைன்னா கொள்கைகள் என்றது சென்னையில் தான் வகுக்கப்படுகிறது. ஸோ அவரும் வந்து சென்னையை தான் நோக்கி இருக்கிறார், கன்னியாகுமரியில் இருக்கிறவரும் சென்னையை தான் நோக்கி இருக்கிறார். ஸோ இதுதான் பிரச்சனையே. அதாவது தன்னுடைய அண்டை மாநிலமான ஒரு கர்நாடகாவினோடு இல்லைன்னா பெங்களூர் அருகாமையில் இருக்கிறார், 60 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்குது ஹோசூருக்கு. ஸோ அப்போ கூட தன்னுடைய எல்லா வர்த்தகம் கூட அங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹோசூரினுடைய கம்ப்ளீட் டிபெண்டன்சியே பெங்களூர் மேலே தான். அப்படி இருந்தும் கூட பாலிசிஸ் சென்னையில் வகுக்கிறதுனால நிச்சயமாக ஒரு அஃபினிட்டிங்கிறது சென்னைக்கு தான் வருகிறது. ஸோ இதனால தான் வந்து அதனுடைய எதிரியாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வருது. அதுவும் நீங்க ஏதாச்சும் ஒரு அட்டாக் அந்த மாதிரி வந்து விட்டால் நிச்சயமாக அந்த ஹோசூர்காரனாலும் சரி இல்ல கிருஷ்ணகிரிக்காரனாலும் சரி அவன் சென்னையை தான் நோக்கி வருவானே தவிர அங்க போய் தஞ்சம் அடைய மாட்டான், அங்கத்த லா அண்ட் ஆர்டர் மிஷினரை வந்து அணுக மாட்டான். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம இதுல கடைசியா பேச வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 60 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதே ஸ்டேட்டஸ் கோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிலைமை. ஆனா வந்து ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஸ்டேட் பேஸ்ட் ரிஃபார்ம்ஸ், ஜியாகிரபி பேஸ்ட் ரிஃபார்ம்ஸ் ஏதாவது தேவைன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக. ஏன்னா அப்போ வந்து சுதந்திரம் பெற்று கொஞ்ச நாட்கள்ல வந்து மொழி சார்ந்து நம்ம மாநிலங்களை பிரிச்சிடுறாங்க. இப்போ வந்து இன்னும் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏதேனும் ரிஃபார்ம்ஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதே ஸ்டேட்டஸ் கோலயே நம்ம சரிசமமா நல்லா போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு நாடு எப்போ முன்னேறும்னா அந்த நாட்டினுடைய கொள்கை கோட்பாடுகளை வந்து அலச வேண்டும். அது ஒவ்வொரு டெக்கேடுக்கும் ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் அது வந்து நிச்சயமாக அலச வேண்டும். அந்த அலசல் தமிழ்நாட்டிலேயோ டெல்லி லெவல்லையோ கிடையவே கிடையாது. இப்போ டெல்லியில் கூட இந்த பிளானிங் கமிஷனை முடக்கி விட்டதோ இல்லை அந்த மாதிரியான எந்த இப்போ ரயில்வே பட்ஜெட்டை எடுத்து விட்டதோ அதற்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் எல்லாமே நடந்து விட்டது. ரயில்வே பட்ஜெட் எதுக்கு, அது ஒரு கொலோனியல் லெகசி, நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. ஆனால் அதுக்கான ஒரு டிஸ்கஷன் நடந்ததான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அப்படி வரும்போது அந்த ரயில்வேல நிறைய டிபார்ட்மெண்ட்டே தேவையில்லாமல் வருது இப்போ. ஸோ அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் அந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் ஆனாலும் சரி, ஒரு நாட்டினுடைய ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை வேணாம் வைக்கிறாலும் சரி, ஸோ இதுக்கெல்லாம் நாம் வந்து நிச்சயமாக கலந்தாலோசித்த பிறகு ஒரு விரிவான ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்த பிறகுதான் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டும். 60 ஆண்டுகள் முடிந்தாகிவிட்டது. எந்த அளவுக்கு தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்கின்ற ஒரு கேள்வி முன்னிலைப்படுத்தப்படுது. மொழி சார்ந்து பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் வருங்காலத்தில் எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற கேள்விகளும் வைக்கப்படுது. குமரி, திருத்தணி, பாலக்காடு தொடங்கி பல இடங்களில் பார்டரில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது முக்கியத்துவம் பெறுது. மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு 60 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் மீண்டும் ஒரு குறியீடு, தொழில் சார்ந்த குறியீடு, அதில் மறுபடியும் தமிழகம் பின்தங்குவதை நம்ம பார்க்குறோம். டிஐபிபி மற்றும் வேர்ல்ட் பேங்க் கொடுக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், தொழில் செய்வதற்கான ஆதாரம் இருக்கக்கூடிய இடங்களில் தமிழகத்துக்கு வந்து 18வது இடம், அதாவது ஒரு 6 இடங்கள் நம்ம வந்து பின்தள்ளப்படுறோம். ஸோ சென்ற வாரம் தான் பார்த்தோம், சென்னைக்கு வந்து 17 நகரங்கள் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் 15வது இடம், தமிழகத்துக்கு இப்போ 18வது இடம் மாநிலங்கள் அளவில். ஸோ இது வந்து
அதுவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் தான் வந்து இந்தியாவிலேயே மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டு. நீங்கள் ஆட்டோ மேக்கர்ஸில் இருந்து ஐடியிலேருந்து எல்லாருமே இங்கே இருக்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு வந்து தொழில் தொடங்குவவர்களுக்கு இது ஒரு கேள்விக்குறியை வைக்கும் தமிழகத்தை பற்றி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நிச்சயமாக, ஏனென்றால் இது வந்து உலக வங்கி சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்டடி. அதனால் உலக வங்கியினுடைய அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்த பிறகுதான் இந்த பெருநிறுவனங்கள், அதை எஃப்டிஐ நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வரும். எந்த நாட்டுக்கானாலும் சரி அவங்க தான் ஸ்டாண்டர்டைஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இதில் ஏறத்தாழ ஒரு 340 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஆமாம், அதில் வந்து ஆந்திராவும் தெலுங்கானாவும் நிச்சயமாக ஏறத்தாழ ஒரு 97-98% வந்து நிறைவேற்றி விட்டார்கள். ஆனால் அந்த மாதிரியான நிலைமைக்கு நாம் போக வேண்டுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. அதை மாற்றி வைத்துக்கொண்டு இதை இப்படி யோசித்தோம்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது என்றது பரவலாக எல்லா இண்டஸ்ட்ரீஸும் சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அமைப்பினுடைய ஒரு செயலர் என்ன கூறுகிறாருன்னா, அரசு வந்து எங்களை அழைத்து பேச வேண்டும், இது இங்க இருக்கும் நிறுவனங்களுக்கு என்ன தேவை என்று அந்த தேவைகளை கண்டறிந்து அதை பூர்த்தி செய்ய வேண்டும், அதுதான் ஒரு அரசனுடைய கடமைன்னு சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி, அதாவது விவசாயிகளுக்கு யாரெல்லாம் உறுதுணையா இருக்காங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு நம்பர் 1ல போட்டிருக்கான். அதாவது ஒவ்வொரு நாளும் 9 விவசாயிகள் சூசைட் செய்கின்ற ஒரு மாநிலத்தை போய் நம்பர் 1ல போடும்போது அது இடிக்குது இல்லையா, எங்கேயோ இடிக்குது இல்லையா. ரெண்டாவதாக தெலுங்கானா வருது. தெலுங்கானால வந்து ஏறத்தாழ ஒரு 1600 விவசாயிகள் வந்து போன வருஷமே 2016 நம்ம பார்க்கிறோம். நிறைய ஃபார்மர்ஸ் வந்து சூசைட் பண்ணது மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ்ல தான்ங்கிறதையும் பார்க்கிறோம். அப்படி வரும்போது டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கும்போது இந்த ஸ்டடியிலேயே நம்மளுக்கு ஒரு டவுட் வருதா, இல்லைன்னா வந்து அவங்க எடுத்திருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ்ல இந்த மாதிரி ரேங்கிங் வருதுன்னு நம்ம பார்க்கிறோமா? இல்ல, ஆமா, அந்த எடுத்துக்கூடிய, அதாவது நீங்களும் எவ்வளவோ ஆய்வு செய்திருக்கீங்க, அந்த எடுத்துக்கூடிய பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, பிரைவேட் கேபிட்டல், அதாவது தனியாருடைய முதலீடு வந்து இதுல வரமாட்டேங்குது, ஃபார்மிங் செக்டர்ல வரமாட்டேங்குது, விவசாயத்தில் வரமாட்டேங்குதுன்னு ஒரு கருத்தை கூறுகிறார்கள். நாம இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஃப்ளாரிகல்ச்சர் ஆனாலும் சரி, ஹார்டிகல்ச்சர் ஆனாலும் சரி முன்தங்கி இருக்கிறோம். இந்தியாவிலேயே வந்து ஒரு முன்தங்கிய மாநிலம் ஆம்ஸ்டர்டாமுக்கு தான் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போகுது, ரோஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய போய் கொண்டு தான் இருக்கிறது. அதுல ஒன்றும் பிரச்சனைகளே. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் செயின் ஆனாலும் சரி அந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது நீங்க வந்து ஒரு பயிரிடுறீங்க, அது விளைந்த பிறகு அதை வந்து அழுகாமல் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கான ரொம்ப பின்தங்கி இருக்குன்ற ஒரு கருத்தை கூறுகள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். ஆனால் அப்படி இருந்து கூட மகாராஷ்டிரால இது எல்லாம் இருந்து கூட தான் இத்தனை பேர் சூசைட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு டிஸ்கிரிபன்சி அதில் வருது. அதுதான் எனக்கு பிரச்சனையே. இது விவசாயிகளை பொறுத்தவரை. இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை என்னென்ன சலுகைகள் கொடுக்குறீங்க, இப்போ சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சொல்றீங்க, அதே மாதிரி இந்த என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் சொல்றீங்க. இப்போ வந்து கடலூர்ல போய் பார்த்தாலும் சரி, ராணம்பேட்டையில் போய் பார்த்தாலும் சரி, நொய்யால் ஒரு டேமே வச்சிருக்கோம், அந்த டேம்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து டக்குன்னு வழங்கும் போது வரும் பிரச்சனைகள். அதாவது ஒரு நிறுவனம் வருது, ஒரு டெக்னாலஜி எடுத்து ஒரு நிறுவனம் வருதுன்னா அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த டெக்னாலஜி கூட இல்லைன்னா அந்த தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை. அப்போ அதற்காக தான் கொஞ்சம் காலதாமமாகிறது. இது அன்றாடம் இருக்கும் பிரச்சனை தானே. இது வந்து நாம வந்து எல்லாத்தையுமே மறந்து விட்டு குஜராத்தில் செஞ்ச மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் வந்து ஒரு வாரத்திலேயே எல்லா பர்மிஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தா சிங்கிள் விண்டோ நிச்சயமாக அங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் அடிபடத்தான் செய்யும். இதுதான் குஜராத்தில் இருக்க தலையாய பிரச்சனை. இதுதான் அது இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இன்டிஸ்கிரிமினேட்டா எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க. எல்லாம் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அனுமதி கொடுத்தாச்சு, எலக்ட்ரிசிட்டி வழங்கியாச்சு, தண்ணி வழங்கியாச்சு, எல்லாம் வழங்கியாச்சு. கடைசியில் இங்க பார்க்க மனுஷனுக்கு குடிக்க தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது குஜராத்தில். அதே நிலைமைக்கு தெலுங்கானா அவங்க ஆந்திர பிரதேசம் தள்ளப்படுமோ என்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. அதுவும் அமராவதி போன்ற ஒரு வெரி ஃபெர்டைல் ஏரியாவை எடுத்து அவங்க வந்து ஒரு பெரிய கேபிட்டல் பண்றாங்க. அதன் பிறகு அங்க விளைநிலங்கள் பாதிக்கப்படும் போது அதனுடைய அடிப்படை பிரச்சனைகள் எவ்வளவோ வர வேண்டியிருக்கிறது. பொல்யூஷன், அமராவதிக்கு வரும் பொல்யூஷன் நாம கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸோ எனக்கு அடிப்படை பிரச்சனை இதுல வந்து என்னென்ன பேராமீட்டர் எடுத்திருக்காங்களோ அந்த பேராமீட்டர்ஸ்ல வந்து சோஷியல் ஜஸ்டிஸுக்கான பேராமீட்டர்ஸ் இருக்காங்களா, அதாவது மனிதனை மையப்படுத்தி இருக்கின்ற அந்த பேராமீட்டர்ஸ் இல்லாவிட்டால் நிச்சயமாக இது அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அப்படி பார்த்தால் கூட தமிழகம் சரிந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு வேதனைக்குள்ளான ஒரு விஷயம் தான் இது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்து விவாதிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சியும் வேலை வாய்ப்பும். ஸோ இப்போ வந்து வேலை வாய்ப்பு வந்து ஒரு தலையாய பிரச்சனையாக தமிழகம் மட்டுமில்லை இந்தியா முழுக்க இருக்கிறத பார்க்கிறோம். எத்தனை நம்ம வேலைகள் உருவாக்கினாலுமே வேலை இல்லாதவர்களோட எண்ணிக்கையும் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் பார்க்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, இதை வந்து நம்ம லிங்க் பண்ணி பேசும்போது தமிழகத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். தமிழகத்தினுடைய நிலைமை நீங்க சாந்தோம்ல அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தா தெரியும். அன்றாடம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ண வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.
அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலோ இல்லை இந்தியாவினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இது நாம் இப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அது வெளியிடும், அந்த புள்ளி விவரங்களை வெளியிடும், எவ்வளோ ஜாப்ஸ் கிரியேட் பண்ண முடிந்தது என்ற அந்த புள்ளி விவரத்தை வெளியிடும். அங்கே கூட நாம் பார்த்தோம்னா நிச்சயமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ இருக்கிற அந்த என்டிஏ சர்க்கார் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிச்சயமாக யூபிஏ அரசாங்கத்தினுடைய அந்த லெவலுக்கு கூட வரவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஸோ இங்கே தான் இதுதான் தலையாய பிரச்சனையே. இது வந்து ஜாப்லெஸ் growth என்று வரும்போது, அதாவது இருக்கிற ராபோட்ஸை வச்சு மெஷின்களை வைத்துமே நீங்க ஒரு அசம்பிளி லைன் நீங்க செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமானால், அப்ப இங்க இருக்கும் மனிதர்களுக்கு என்ன ஒரு ஒரு வழி என்று இருக்கிறது. அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் செய்யாமல் இருக்கும் அந்த growth நமக்கு தேவையில்லை என்ற ஒரு கருத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வர வேண்டும், தமிழக அரசாங்கமும் வர வேண்டும். அதே போல இந்த ஆண்டர்பிரனர்ஸை வந்து நீங்க ஊக்குவிக்கிறதுக்காக எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்கு, இல்லைன்னு கூற முடியாது. ஆனால் அதை வந்து அமல்படுத்த வேண்டும். அதை அமல்படுத்தும் இடத்துல தான் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. லஞ்ச லாவண்யம் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அதை ஆக்சஸ் பண்றக்கே ஒரு 1000 ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அங்க நீங்க சிங்கிள் விண்டோவை கொண்டு வாங்க. அங்க நீங்க ஒரு வாரத்தில் நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டேன்னா எனக்கு ஒரு லோன் சாங்ஷன் ஆனாலும் சரி, இல்ல ஒரு தொழில் தொடர்பான அந்த தொழில்பேட்டை ஆனாலும் சரி, அதுக்கான ஒரு லேண்ட் ஆனாலும் சரி, அதை நீங்க சரி செய்து கொடுங்கள். இப்ப இருக்க அத்தனை காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நலிந்து போய்விட்டன. அம்பத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி கூட கிடையாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சோ இதை நீங்க பெருக்கினால் மட்டும்தான் தொழில் வளர்ச்சி பெருகும். அப்ப மட்டும்தான் உங்களுடைய அந்த எம்ப்ளாய்மெண்ட் growth-ம் படகும், ஜெனரேஷன் படகும் என்று நான் கருதுகிறேன். மத்திய சர்க்கார் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா பல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஒரு ஜிஎஸ்டி டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ்ல இருந்து டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா போன்ற ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல நிறைய சிஸ்டம்ஸ் வருது. இது மாநிலங்களில் பெனிட்ரேட் ஆகலைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைன்னா இங்கே வந்து பாஜக வந்து ஒரு பெரும் புள்ளி இல்லை, இங்கே வந்து அதிமுக ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுக்கான அக்செப்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நம்ம எடுத்துக்கிறோமா? அப்படி இருக்கும்போது ஃபெடரல் சிஸ்டமில் டிராஃப்ட் பண்ணுற பாலிசிஸ் ஸ்டேட் லெவலில் பெனிட்ரேஷன் இல்லாதது கூட ஒரு அளவுக்கு இந்த ஸ்டேட்டோட growth-ஐ பாதிக்க வாய்ப்புகள் உண்டுன்னு நம்ம பார்க்கலாமா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவில், நான் டெல்லியில் விசாரிச்ச அளவில் எனக்கு தெரிகிறது, மோடியினுடைய பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனே இதுதான். அதாவது டெல்லியில் வகுக்கும் கொள்கைகள் வந்து மாநில அளவில் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யாத, அமல்படுத்தவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் மாநிலங்கள் வந்து அது ஒரு தனித்தனி சர்க்கார்களால தான் இருக்கிறது. அது ஒரு அதிமுக சர்க்கார்கிட்டயோ இல்லைன்னா ஒரு காங்கிரஸ் சர்க்கார்கிட்டயோ அதை வந்து திணிக்க முடியாத ஒரு நிலைமையில் தான் மோடி இருக்கிறார். இதுதான் மோடியினுடைய பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனே. அதாவது அவர் ஒரு ஐடியாவோட வரார். அந்த ஐடியாவை நாம் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு நமக்கு எப்போ புரியும்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா தானே அது புரியும், இது வந்து வேலைக்கு ஆகுமா இல்லையாங்கிறது. ஸோ அந்த ஒரு நிலையில் இருந்து தான் நாம் யோசிக்க வேண்டும். அது பிஜேபி மாநிலங்களில் கூட அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுதான் பிரச்சனையே. மோடியினுடைய பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் இதுதான். அவர் வந்து போன் எடுத்து வந்து ஒரு முதலமைச்சரோட பேசலாம், ஆனா ஒரு சீஃப் செக்ரட்டரியோட பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஸோ அதுதான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஸ்கீம் வகுத்தாலும் அது மாநிலங்களை அது இஃப் தே டோன்ட் டேக் தம் டுகெதர் நிச்சயமாக அது அடிபட்டு போய்விடும். அதனால தான் இந்த முதலமைச்சர்களை அழைத்து இல்லைன்னா முதன்மை செயலர்களை அழைத்து நிச்சயமாக அவங்களுடைய கருத்தையும் எடுத்துக்கொண்ட பிறகுதான் இந்த மாதிரி டிஜிட்டல் இந்தியானாலும் சரி, மேக் இன் இந்தியானாலும் சரி, இந்த கொள்கைகள் வர வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு தான் நான் இருக்கிறேன். அது வந்து cannot be ஒரு திணிக்க முடியாத ஒரு நிலைமையில் தான் மோதி இருக்கு. ஸ்மார்ட் சிட்டிஸ் தொடங்கி பல விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இதுல கடைசியா நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, சென்னைக்கு வந்து 17 நகரங்கள்ல 15வது இடம், தமிழகம் 18வது இடத்துக்கு தள்ளப்படுது. இதை சுற்றி ஒரு பெரிய அரசியலோ இதை சுற்றி பெரிய கருத்து பரிமாற்றமோ இங்க நடக்கல அப்படிங்கறத பார்க்கிறோம். எல்லாரும் லூஸ் டாக்ஸ் விடுறாங்களே தவிர அரசாங்க தரப்புல இருந்து கூட இந்த ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ற மாதிரியோ இல்ல ஏன் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியோ பெரிய அளவுக்கு ஒரு அவுட்ரீச் நம்ம பார்க்கல. இதை வந்து சீரியஸா யாருமே எடுத்துக்கலன்னு நம்ம பார்க்கிறோமா? இல்லைன்னா இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதது கூட ஏதாவது காரணங்கள் இருக்கலாமா? இல்ல, இது வந்து நம்ம நம்பர் 1 இல்லைன்னா நம்பர் 3 அந்த மாதிரி வந்தோம்னா பெரிய விளம்பரங்கள் வந்து எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கும். நாம் வந்து அது தொலைக்காட்சிகளெல்லாம் பார்த்துருக்கலாம். இப்படி வரும்போது எல்லாருமே ஒரு கொஞ்சம் குவைட் ஆயிருவாங்க. அதாவது அரசாங்க தரப்புல இருந்து எல்லாம் குவைட் ஆயிருவாங்க. எதிர்க்கட்சிகள் வந்து இதை வச்சு அறிக்கை விடுவாங்க. அவர்கள் கூட பெரிய அளவுக்கு இந்த செய்திகளை பயன்படுத்தின மாதிரி ஒரு நோட்டம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஏன் இல்ல, நிச்சயமாக. அதாவது இப்ப இங்க இருக்கும் சூழ்நிலையில் ஒரு எல்லாத்தையும் படித்த ஒரு அறிக்கைனா அது ஃபர்ஸ்ட் அறிக்கை வர்றது பாமகனுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கிட்ட தான் வரும். அதன் பிறகு திமுக தலைவர் கருணாநிதி கிட்ட இருந்து வரும். அதன் பிறகுதான் பாக்கி இருக்கிற தலைவர்கிட்ட இருந்து எதிர்க்கட்சிகள்ல. ஆமா, அதாவது ஒரு பெரிய இஷ்யூல இப்ப நீட் ஆனாலும் சரி, பள்ளி கொள்கை ஆனாலும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழகத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நிச்சயமா முதல் அறிக்கை வந்து ராமதாஸ் கிட்ட இருந்து தான் வரும். ஸோ அவ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு தான் மார்னிங் தான் இந்த செய்தி வருது. இனி வரும் என்று கருதுகிறோம். அந்த சிட்டிஸை பற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். பாமக ஒரு பெரிய கவலை இல்லை. அவங்க வந்து தமிழ்நாட்டு ஒரு நார்த் தமிழ்நாட்டு அவங்களுடைய அந்த ஏரியாவில் வரும்போது தான் அவங்களுக்கு அந்த கவனம் வரும் என்று நான் கருதுகிறேன். இப்போ தொழில்
வளர்ச்சி, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இது போன்ற ரேங்கிங்ஸ் வரும்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் பின்தங்குறோம் அப்படிங்கிறப்போ இது வந்து பொலிட்டிசைஸ் பண்ண முடியாத ஒரு இஷ்யூவாக இது இருக்கிறத கூட காரணமாக பார்க்கலாமா? ஏன்னா இதை விட சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்ஸை டச் பண்ணி அதை வந்து ஒரு ஓட் பேங்க் போலரைசேஷனுக்காக பயன்படுத்திட்டு இந்த சப்ஜெக்ட்ஸை மக்கள் கிட்ட கொண்டு போகாமல் இருக்காங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம வைக்கிறது சரியா இருக்குமா? அப்படி பார்க்கறத விட நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்காக அரசியல் நடத்துகிறார்கள். அல்லாத அரசியலுக்காக அரசியல் நடத்த கட்சிகளாக நான் பார்க்கவில்லை. அதனால தான் நீங்கள் இந்த இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கைகளே ரொம்ப கம்மியாகிவிடும். அது தேர்தலை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா அவ்வளோ அறிக்கைகள் வரும். ஸோ இதுதான் ஒரு தலையாய பிரச்சனை. இதே ஏதோ ஒரு தேர்தலை ஒட்டி வந்திருந்ததுனால் நிச்சயமாக இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸே வந்து இப்போ நடக்கிறதாக இருந்தால் நிச்சயமாக இது எல்லா கட்சிகளும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இதை வந்து அரசாங்கத்தை பழிசாரும் ஒரு இதாக நிச்சயமாக இதை ஹைலைட் பண்ணுவார்கள். ஆனால் இதே ஒரு லோக்சபா தேர்தலுக்கு கிட்டக்க வந்தோம்னா நிச்சயமாக இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் வளர்ச்சி என்பதுதான், வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்றதுதான் நம்மளுடைய தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. அதை அனைத்து அரசியல் கட்சிகளும் உணர்ந்த ஒரு பிரச்சனை தான். எஸ், நாட்டிலேயே மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட் தமிழகம் வந்து 18வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் முன்னிலைப்படுத்தி வளர்ச்சியும் முன்னிலைப்படுத்தி எப்படி வளரப்போகின்றோம் என்ற கேள்விகள் வைக்கப்படுகிறது. மத்திய பிரதேச தலைநகர் போபால் அருகே நேற்று நடந்த ஒரு என்கவுண்டரா எக்ஸிகியூஷனா அப்படின்னு கேள்விகள் வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம விவாதிக்க போகிறோம். கோர்ட், அதாவது ஜெயிலிருந்து தப்பித்த கைதிகள் 8 பேர், அவர்களை வந்து போலீசார் மடக்கி பிடித்து அவர்களை என்கவுண்டர் செய்து விட்டார்கள் என்று அரசு தரப்பில் பெருமைப்பட்டு கொண்டாலும் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதம் அப்படின்னு பார்த்தா இது வந்து எக்ஸிகியூஷன் மாதிரி தெரியுது, இது என்கவுண்டர், இது போலி என்கவுண்டர் போன்று தெரியுது அப்படிங்கிற அரசியல் குற்றச்சாட்டுகள் வருவதை பார்க்குறோம். ஸோ இந்த 8 தீவிரவாதிகள் தப்பித்தார்கள், அதுக்கப்புறம் அவர்களை அரசாங்கம் வந்து போலீஸார் மூலம் சுட்டு கொன்றார்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை நம்ம எப்படி பார்க்கிறோம்? நிச்சயமா இதில் 3 பேர் வந்து முன்னாடியே வந்து எஸ்கேப் பண்ணிருக்காங்க. இன்னொரு பிரிசன்ல இருந்து கூட வெளியே வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு பிடிக்கப்பட்டார்கள் என்று தெரிய வந்தது. இன்னைக்கு பத்திரிகைகளில் வந்திருக்குது. ஆனால் இது அந்த என்கவுண்டர் முடிந்த பிறகு இன்னும் சரியான தகவல் வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் போய் சேரவில்லையா, இல்லை முதலமைச்சர் ஒரு கருத்தை கூறுகிறார், ஹோம் மினிஸ்டர் இன்னொரு கருத்தை கூறுகிறார், அந்த ஆன்டி டெரரிசம் சீஃப் சஞ்சீவ் ஷாமி ஒரு கருத்தை கூறுகிறார், அதே போல போபால் ஐஜி இன்னொரு கருத்தை கூறுகிறார். இது இங்கே தான் பிரச்சனையே வருது. ஏன் இவங்க வந்து ஒருமித்த ஒரு கருத்தை ஏன் கூறவில்லை என்ற பிரச்சனை வருது. முதலாவதாக வரும் பிரச்சனையில வந்து ஏடிஎஸ் சீஃப் சஞ்சீவ் ஷாமி சொல்றாரு இவங்க கிட்ட ஆயுதமே இல்லை. எஸ், ஆனா போபால் ஐஜி சதுர்வேதி என்ன யோகேஷ் சௌத்ரி சொல்றாரு இல்ல 4 துப்பாக்கி இருந்தவங்க அப்புறம் வந்து 3 கத்தி இருந்தது அப்படிங்கிறாரு. அதுவும் வீடியோ கிராப்ஸ்லாம் காட்டும்போது சிலர் வந்து கிளவுஸே அணியாமல் அவர்கள் வயிற்றுலேருந்து கத்தியெல்லாம் எடுக்க போன்ற காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம் தொலைக்காட்சிகளில். அது எந்த அளவுக்கு வெரிஃபைடு வீடியோன்னு நம்மளுக்கு தெரியல. இருந்தாலுமே கூட இது போன்ற டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கிறதுனால தான் இந்த கேள்விகள் வருது. ஆமாம், அந்த வீடியோக்குள்ளாலே நம்ம போகல. அது ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனம் கூட ஏற்படுத்தி அந்த வீடியோக்குள்ளாலே நம்ம செல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுகிறேன். ஆனால் இவங்க சொன்ன அந்த முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள். முதல் தகவல் வந்து போபால் ஐஜி சொல்றாரு எங்களுக்கு அரௌண்ட் 10 மணிக்கு தான் எங்கள் முதல் தகவல் வந்தது என்று கூறுகிறார். ஆனால் ஏடிஎஸ் சீஃப் சொல்றாரு இல்ல அதிகாலையில் இருந்தே 3 கோர் டீம்ஸ் வந்து இவங்க பின்னால பாய்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு அவர் கூறுகிறார். இந்த மாதிரி ஒரு 3-4 பிரச்சனைகள் தான் எனக்கு இதுல வந்து ரொம்ப இடிக்குது. இதுதான், அதாவது ஒரு என்கவுண்டர் நடந்து விட்டால் அதில் நமக்கு ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வர வேண்டும். அது எப்படி வீரப்பனுடைய அந்த கொலை இருந்ததோ, மர்டர் இருந்ததோ, அதே மாதிரி தான் பாக்கி இருக்கிற எல்லா என்கவுண்டரும் நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் நாம் எல்லாம். இல்லைன்னா எவ்வளவோ கொஸ்டின்ஸ் வரும். அது ஏன் வந்து அப்புறம் வந்து எப்படி இவங்க வந்து எஸ்கேப் ஆகிறாங்க? ஓகே, இவங்களுக்கு யாரு புத்துடைகள் கொடுத்தார்கள்? அதுவும் நியூயிஷ் ஸ்னீக்கர்ஸ் கொடுத்தாங்க, அதே மாதிரி ஜீன்ஸ் அணிந்திருக்கிறார்கள். 8 கிலோமீட்டர் தான் போயிருக்காங்க ஜெயிலில் இருந்து. ஸோ இந்த 8 கிலோமீட்டர் தொலைவிலுக்குள்ளால இவங்களுக்கு எப்படி இவ்வளோ இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்தது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ அப்படி வந்து யாராச்சும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இவங்க அழைத்து செல்லக்கூடிய நிலையில் இல்லையா என்ற கேள்வியும் எழுகிறது. இல்லை முன்னாடியே வந்து யாராச்சும் செட்டப் பண்ணி வெளியே எங்காச்சும் இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சாங்களா? அப்படி வச்சாங்கன்னா நீங்க வந்து என்ன ரோந்து அங்க ஜெயிலுக்கு வெளியே இருக்கும் ரோந்து பணிகள் வந்து நீங்க ஒழுங்கா ஈடுபடலையா? அப்கோர்ஸ் ஒரு ஐஜி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு டிஐஜி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயிலரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நிகழ்வுக்கு பிறகு நடக்கும் பிரச்சனைகளாக தான் இருக்கிறது. அப்படியே பார்த்தா கூட இந்த 8 சிமி தீவிரவாதிகளும் ஒன்னா இருந்தார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நிச்சயமாக அந்த சிமி என்ற அமைப்பை வந்து 2001 நம்ம பேன் பண்றோம். அதுக்கான ஒரு பெரிய ஒரு டீடைல்டு இதே இருக்கு, அவங்களுடைய அந்த ஜஸ்டிபிகேஷனே இருக்குது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான்.
ஆனால் ஒரு தீவிரவாதியை வந்து ஒரு என்கவுண்டர்ல மர்டர் பண்றதும் அதே போல இல்லைன்னா ஒரு எக்ஸிகியூஷன்ல மர்டர் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது வந்து ஒரு ரூல் ஆஃப் லாவினுடைய பிரச்சனை. இது வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இது இதில் புரிதல் இருக்காது அவங்களுக்கு. வேற ஒன்றும் இல்லை, என்ன அவன் தீவிரவாதி தானே, அவனை போட்டு தள்ளுறது என்ன என்று கேட்பார்கள். போட்டு தள்ளுறதுல பிரச்சனை இதுதான். நாளைக்கு அது எனக்கும் உங்களுக்கும் நடக்கலாம். இதுதான் ரூல் ஆஃப் லா. அதை இந்தியா வந்து எப்படி ஒரு கோர்ட் மூலியமாக உத்தரவு பெற்று அவனை வந்து ஒரு 10 வருடம் 15 வருடம் சிறையில் வைக்கிறோமோ அதுதான் தண்டனையை தவிர ஒரு போலீஸ்காரர், அதாவது போலீஸ்காரர் நம்மள மாதிரி தான், இஸ் பார்ட் ஆஃப் தி சொசைட்டி. அவர் கையில் இருக்கும் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு அவர் சுடக்கூடாது என்ற ஒரு பிரச்சனை தான் எடுக்கிறது. அப்புறம் யார் ஃபயர் பண்றாங்கிறதும் வருது. இது வந்து துப்பாக்கியே இல்லாதவன் வந்து எப்படி சுடுவான்னு ஒரு பிரச்சனையை வந்து நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க. நேற்று நைட்டு கூட டெலிவிஷன் விவாதங்கள் வந்தது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வி ரிட்டர்ன் த ஃபயர்னு சொல்றாங்க. 46 ரவுண்ட் சுட்டோம், அதெல்லாம் செத்து போனாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான எவ்வளவோ முன்னுக்கு பின் முரணான பிரச்சனைகள் இருக்கிறது. இதைத்தான் NIA விசாரிக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு காவல் அதிகாரியும் இருந்திருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதுல முக்கியமா இன்னொரு கேள்வி வைக்கப்படுது. இவர்கள் தப்பித்தது ஒரு சாதாரண சிறையில இருந்து இல்ல, ஒரு சென்ட்ரல் பிரிசன்ல இருந்து. நம்மளுடைய சிறைத்துறை வந்து இந்த மாடர்ன் ஏஜ்ல கூட இவ்வளோ லேப்சஸ் இருக்கலாமா அப்படிங்கிற கேள்விகளும், அதுவும் இவர்கள் வந்து சாதாரண திருடர்கள் அல்ல, அதாவது சின்ன சின்ன தவறுகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அல்ல, தீவிரவாத பெயர்களால் அடைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இவர்கள் தப்பிக்கக்கூடிய அளவுக்கு அங்க லேப்சஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்படும் போது இந்த கேள்விக்கு நம்ம என்ன மாதிரி விடை தேட முடியும்? இல்ல, நாம் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, ஒரு தேர்ட் வேர்ல்டு நாடு. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒவ்வொரு ஜெயிலையும் போய் பார்த்தீங்கன்னா ஓவர் கிரௌடிங்கிறது எப்போ அன்றாடம் இருக்கும் பிரச்சனை. இதில் ஒரு 2 பேர் மிஸ் பண்ணா கூட நம்ம வந்து ஒன்றும் வியப்படைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுகிறேன். அதே போல நம்ம பீகார்ல இருக்கும் சிறையில் இருந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 வருட காலமாக செல்போன், ஆமா, அவர் வந்து செல்போன் யூஸ் பண்ணிட்டு, அதே போல அங்க வந்து கூலர்லாம் யூஸ் பண்ணிட்டு இது கலர் டிவி பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருந்தாரு. அதாவது ஏதோ ஒரு வீடுல இருக்கிற அதே அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஜெயிலையும் வந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ ஜெயில் சிஸ்டம், இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான ஜெயில் அந்த சிஸ்டமே வந்து பெரும் பிரச்சனைக்குள்ள உள்ளாக ஒரு சிஸ்டம், எவ்வளவோ கரப்ஷன் இருக்கிற ஒரு சிஸ்டம் என்று நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி நீங்க புது பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெயில் தான் இருக்கிறதுலே லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக வருகிறது. எப்படி நம்ம நம்மளுடைய சென்ட்ரல் பிரிசன், இங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் அருகாமையில் இருந்த பிரிசன் எவ்வளவு மோசமாக இருந்ததோ அவ்வளோக்கு அவ்வளோ புழல் நல்லா இருக்கிறது. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பரப்புல வந்து அது கட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஏர்வாடா பிரசன் கூட, அதுக்குள்ள நான் போயிருக்கிறேன். அங்க கூட எவ்வளவோ பரப்பல கட்டி இருந்தா கூட அது அப்புறம் வந்து அவங்களுக்கு வெளியே போய் வேலை செய்யறதுக்கான நிறைய, அதாவது சேஃப் பிரசன், அவுட்டோர் ஒர்க் இருக்கு, ஃபார்மிங் செய்யலாம், அவங்க போய் சாயங்காலம் திரும்பி வந்துருவாங்க. அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இருக்கிறது. ஏர்வாட ஒரு மாடல் பிரசன் என்று கூறுவார்கள். அங்கேயும் ஓவர் கிரௌடிங் பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொரு ஜெயிலும் இருக்கும் பிரச்சனை இதுதான். அங்கேயே வந்து அந்த ஒவ்வொரு சில பிளாக்குகளில் வந்து அங்க தாதாக்கள் இருப்பாங்க. ஜெயிலுக்கு போன பிறகு வெளியே வந்து விட்டால் ஒரு ரீஃபார்ம் ஆளா வராம இன்னொரு ஹார்ட் அண்ட் கிரிமினலாக வர ஒரு பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒட்டுமொத்தம் இருக்கிறது. இது வந்து எகைன் காம்ப்ரிஹென்சிவ் ரிஃபார்ம்ஸ். எப்படி நம்ம லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ்க்கு பேசணுமோ அதே மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் ஜெயில் ரிஃபார்ம்ஸ் இல்லாமல் இது நிச்சயமாக we cannot handle it. 8 தீவிரவாதிகள் எப்படி ஒன்றாக தப்பித்தார்கள், அவர்களை சுட்டு கொன்றார்களா, இல்லைன்னா வந்து பிடிக்க முயற்சி செய்யும் போது சுட்டு தள்ளப்பட்டார்களான்ற கேள்விகள் வைக்கப்படுது. இதை வந்து பாஜக தரப்புல அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட சில தலைவர்கள் அந்த நம்ம பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நடத்தின சர்ஜிக்கல் அட்டாக்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணி பேசுகிறாங்க. காங்கிரஸ் பாஜக இடையே ஒரு அரசியல் மோதல் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த செய்தியை இங்கே விட்டுட்டு இது எப்படி வளரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்த செய்தி நம்ம வந்தோம்னா அண்டை மாநிலம் புதுவையில் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களுடைய அந்த இடைத்தேர்தல் போட்டிக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் நல கூட்டணியிலிருந்து தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாரியாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது மக்கள் நல கூட்டணியோட பிளவுன்னு பார்க்குறோமா, இல்லைன்னா புதுவை மாநிலத்துக்கு உட்பட்ட அவங்களோட பாலிசி அப்படின்னு எடுத்துட்டு விட்டுருணுமா? அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து மக்கள் நல கூட்டணி தமிழ்நாட்டினுடைய கூட்டணியா இல்லை தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்குள்ள கூட்டணியாங்கிறது ஃபர்ஸ்ட் மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளரானாலும் சரி, அதை அந்த போஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண வைக்கோவானாலும் சரி, அவர் வந்து விளக்க வேண்டும். அது ஒரு முதலானது. ரெண்டாவதாக மக்கள் நல கூட்டணி ஏறத்தாழ ஒரு வருட காலம் தான் ஆகுது ஃபார்ம் ஆகி. இது ஆக்சுவலா ஒரு பேபி. இதற்கு வந்து எவ்வளவோ முன்னுக்கு பின் முரணான எவ்வளவோ கருத்துக்கள் இருக்குது. இப்போ இடதுசாரிகளுடைய கருத்து, அவர்களுடைய பாலிசிஸ் எடுத்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளுடைய பாலிசிஸ் எடுத்தாலும் சரி, அது ஆக்சுவலி அவங்க பெரிய கிளாஷ்ல இருக்காங்க. இதை விடுதலை சிறுத்தைகளுடைய ஜாதி சார்ந்த அந்த அரசியலுக்கு
இடதுசாரிகளினுடைய கிளாஸ் என்ற அந்த அந்த இதுக்கும் பாலிசிஸுக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு கிளாஷே இருக்கு. அதே போல திராவிடனிசம் கூறும் வைகோனுடைய அந்த கொள்கைக்கும் இந்த ரெண்டு கொள்கைகளுக்கும் எவ்வளவோ மாற்று கருத்து இருக்கும். ஸோ இது வந்து போக போகத்தான் இது ரெக்கன்சைல் ஆகும் நான் கருதுகிறேன். இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ வந்து இதை பிரச்சனையா கூட பார்க்கணுமாங்கிறது தான் இப்போ கேள்வியா எழுது. அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியா ஒரு நல்லிணக்கத்தின் பேர்ல ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் இதை எடுத்துக்க முடியுமாங்கிற கேள்வியும் வருது. இல்ல ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணியினுடைய அந்த பாக்கி இருக்கிற கான்ஸ்டியூன்ஸை கேட்டு தான் நீங்க எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் நிலவுகிறது. அது இப்போ வந்து இடதுசாரிகள் தான் இதுல வந்து முன்னிருந்து நடத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். என்றால் அவங்க வந்து கேரளாலையும் சரி, வெஸ்ட் பெங்காலையும் சரி, திரிபுராலையும் சரி, அதே போல சென்ட்ரல்ல கூட யூபிஏ ஒன்னு கூட அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒரு நிலை இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இடதுசாரிகளுக்கு இந்த கூட்டணி அரசியலில் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவோ ஜாஸ்தி இருக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்த ஜிஆர் கொடுக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ல கூட எனக்கு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, சிபிஐஎம் என்று எவ்வளவோ கோலிஷன்ல இருந்த ஒரு கட்சி. அவங்க என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அது மக்கள் நல கூட்டணிக்கு இணங்கி தான் நாங்கள் நடக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதே போல தான் இது சின்ன முரண்பாடுகள் எப்பவும் இருக்க தான் செய்யும். அது ஒரு கூட்டணியில் இருக்கும்போது நிச்சயமாக இந்த முரண்பாடுகள் வெளிவந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த பேசிக் இன்செக்யூரிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த ஸ்டோரிஸ் வந்து லீக் ஆகிக்கொண்டே இருக்கும். அது பிரஸ் கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஒரு பெரும் பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. நிச்சயமாக இது ஒரு டீத்திங் ட்ரபிளாக தான் பார்க்குறேன். அது ஒரு 2-3 வருட காலம் இப்படியே தான் இருக்கும். அதாவது அவங்களுடைய அந்த பேசிக் ரெக்கன்சிலியேஷன் வர்றவரை, அதாவது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு இந்த ஒரு கொள்கையின் அடிப்படையில், இந்த கோட்பாடின் அடிப்படையில் தான் நம்ம 3 பேரும் ஃபங்க்ஷன் பண்ண செய்ய இயலும் என்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் மட்டும்தான் நிச்சயமாக இது ஒரு வலுவான கூட்டணியாக மாறும். அதற்கு இனியும் டைம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒரு ஏறத்தாழ ஒரு 5 வருட காலம் 6 வருட காலம் இது நீடித்தால் நிச்சயமாக ஒரு பெரும் கூட்டணியாக தமிழகத்தில் வரும் என்று நான் கருதுகிறேன். அதுதான் இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. 5-6 ஆண்டு கால டைம் பீரியடுக்கு இது வந்து நிலைநாட்டப்படுமா அப்படின்னு. ஏன்னா வந்து மிக்ஸ்டு சிக்னல்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் வருது. காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் வந்து தனிப்பட்ட முறையில் செயல்பட முயற்சி எடுக்கிறார்களோ. திருமாவளவன் அவர்கள் எத்தனையோ முறை அதை தெளிவுபடுத்திட்டார். இல்லை, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணிப்போம் அப்படின்னு. ஆனாலுமே கூட அவர் பப்ளிக்காக சில மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாமா? இல்லை, அது ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவும் யாருடைய ஆதரவும் தேவையில்லை என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக இப்போ தனித்து போட்டிட்டு ஒரு மாபெரும் கட்சியாக தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது. ஸோ அதே நிலைக்கு திமுக வர வேண்டும் என்று ஸ்டாலின் கருதுகிறார். அதனால தான் இப்போ போன தேர்தலில் கூட ஒன்றும் பெரிய அலையன்ஸ் ஒன்றும் அவங்க வைத்துக் கொள்ளவில்லை. ஸோ அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது ஒரு யூஆர் நாட் ஸ்பாயில் ஃபார் சாய்ஸ். ஸோ சாய்ஸ் இல்லாத ஒரு நிலையில் தான் இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகளானாலும் சரி, இடதுசாரிகளானாலும் சரி, வைகோவும் இருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை ஒரு சுமூகமான சூழ்நிலை கருதுகிறேன். அந்த காவேரி பிரச்சனைகள் கூட அவங்க வந்து விவாதிச்சு கொண்டிருக்கிற அந்த டைம்ல தான் வைகோ வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். இந்த மாதிரி நாங்கள் வந்து கலந்து கொள்ள போவதில்லை என்று ஒரு பேட்டி கொடுக்கிறார். அங்கதான் பிரச்சனைங்க. இது எல்லாம் விவாதித்த பிறகுதான் இது எல்லாம் இந்த காவேரி பிரச்சனையில், அதாவது அனைத்து கட்சி கூட்டம், ஸ்டாலின் கூட்டம், அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்குமா வேண்டாமான்ற கேள்வி வரும்போது அந்த எல்லா விவாதங்களுக்கு பிறகு 3 தலைவர்களும் ஒன்றாக நின்றுதான் அந்த கருத்தை தெரிவித்திருக்க வேண்டும். அது வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த கருத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் அது அந்த டிஸ்கஷன் ஃபுல்ஃபில் செய்யாமல் வந்து ஒரு கருத்தை தெரிவித்தனால தான் அது அப்படி ஒரு முரண்பாடே வருது. அது ஒரு சின்ன பிரச்சனை என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக அது இந்த முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த முரண்பாடுகள் எல்லா வாரமும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கு. நமக்கு நல்ல செய்தியாக விவாதிக்க வந்து கொண்டேதான் இருக்கும். புதுவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்களுக்கு வித்திடுமா என்று பொறுத்திருந்து பார்க்கணும். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் 50வது ஆண்டு விழா, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பான சில கருத்து பரிமாற்றங்களை பற்றி தான் விவாதிக்க போகிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் CJ டாக்கூர் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கிடையே பல பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம பார்க்குறோம் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குது. சீஃப் ஜஸ்டிஸ் அழுத இன்ஸ்டன்சஸ் கூட நம்ம பார்க்குறோம். அவர் வருத்தப்பட்ட அழுத விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நேற்றைய தினம் பிரதமருடைய ஒரு அவுட்ரீச் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மத்திய அரசாங்கம் வந்து ஜுடிஷியரிக்கு வந்து ரிஃபார்ம்ஸ் கொடுக்கறதையும் சரி, ஜுடிஷியரியை வந்து மேம்படுத்துறதுக்கும் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவருடைய கருத்து. ஆனால் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இடையே பிளசன்ட்ரீஸ் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகலை, ஒரு பெரிய அளவுக்கு அவர்களுக்கிடையே ஒரு இன்டராக்ஷன் கூட இருக்கல அப்படிங்கிறதையும் வந்து பல பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும், அதுவும் இந்த 2 தலைவர்களுக்கு இடையே, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் பிரதமருக்கும் இடையே உறவு வந்து நல்லிணக்கத்தோடு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அது எவ்வளவோ நாளாக நடத்து கொண்டிருக்கும் பிரச்சனை.
அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு என்று கூறுகிறார்கள். இவர் வந்து அந்த நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் அது மூலயமாக வந்து கொண்டு வரலாம் என்ற ஒரு கருத்தை வந்து அரசாங்கம் தெரிவிக்கிறது. அங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான். அதாவது ஜட்ஜஸ்னுடைய அக்கௌண்டபிலிட்டி அது வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? அது சுப்ரீம் கோர்ட் மட்டும் அதில் வந்து கண்ணு கருத்துமாக இருந்தால் போதுமா, இல்லை அரசாங்கத்துக்கும் அதில் ஒரு ரோல் வேணுமா? இதுதான். அதாவது அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர், லா மினிஸ்டர் வந்து அதில் அந்த பேனலில் இருக்க போறாரு, அதாவது ஜட்ஜஸ்னுடைய செலெக்ஷன் பேனலில். அது தேவையா தேவையற்றதா? இப்போ இருக்கும் நிலைமையில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அது தேவையில்லை என்று கூறுகிறது. ஸோ இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்து தான் வந்து என்ன ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சாலும், அதை எலிவேஷனுடைய லிஸ்ட் அனுப்பிச்சாலும் சரி, புது அப்பாயின்மெண்ட்ஸுடைய லிஸ்ட் அனுப்பிச்சாலும் சரி, அது வந்து கவர்மெண்ட் அதுக்கு மேலே வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பல அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஏறத்தாழ 9 மாதம் 10 மாதமாக கவர்மெண்ட் அதன் மேல் டிசிஷன் எடுக்காமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. நேற்றைய தினம் மட்டும்தான் ஒரு 10 ஹைகோர்ட், அதாவது கவுஹாட்டி ஹைகோர்ட்டுக்கும் இது டெல்லி ஹைகோர்ட்டுக்குமாக ஒரு மொத்தமாக ஒரு 10 ஜட்ஜினுடைய இது வந்து பிரசிடென்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. இதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு ஜட்ஜு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்ததால் அந்த ஃபைலை நீங்கள் வந்து திருப்பி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் இதுவரையான அரசாங்கங்கள் எல்லாம் செயலாற்றிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போ என்ன திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, லா மினிஸ்ட்ரி வந்து அதில் வந்து அந்த ஃபைலை வந்து திருப்பி அனுப்ப மாட்டேங்குது, ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனையே. அதுதான் சிஜிஐ கேட்குறாரு, இவ்வளோ வேகன்சி இருக்குது, நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்குறாங்க. ரெண்டாவதாக மோடி எழுப்பின அடுத்த பிரச்சனை வந்து கவர்மெண்ட் தான் ஒரு இருக்கிறதுலே பிக்கஸ்ட் லிட்டிகேட்டர். அதாவது கோர்ட்டை அணுகுவதில் கவர்மெண்ட்டை விட அரசாங்கம் தான் அதிக முறையாக அணுகி கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாடு அரசாங்கமானாலும் சரி, அதே போல டெல்லி மத்திய அரசாங்கமானாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்திங்கிங்காக வந்து அப்பீலில் போயிடுறாங்க. இப்போ தமிழ்நாடை எடுத்துக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு 3-4 கேஸில் வந்து தேவையற்ற அப்பீல்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஒன்று வந்து அர்ச்சனா ராமசுவரம் என்ற ஐபிஎஸ் அதிகாரியினுடைய கேஸ் எடுத்தீங்கன்னா, இப்போ வந்து டைரக்டர் ஜெனரல் எஸ்எஸ்பியினுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க இன் கன்சிடரேஷன் ஆஃப் சிபிஐ டைரக்டர் கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாடை பொறுத்தவரை தமிழ்நாடுடைய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட்னு போட்டிருப்பாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் வந்து இப்போ ஒரு டைரக்டர் ஜெனரல் லெவலில் இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி தான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளைண்ட் அப்பீலில் போயிடுறாங்க. அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் சரி. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஏறத்தாழ ஒரு வருட காலம் கம்பல்சரி வெயிட்டில் இருந்ததுனால அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் அணுகிறார். அவருக்கு வந்து அந்த சாதகமாக ஆர்டர் வருது, கவர்மெண்ட் அதிலே அப்பீல் போகுது. ஒரு 30 மாதத்துக்கு பிறகு கூட அவருக்கு அப்பாயின்மெண்ட் வரவில்லை. ஒரு 30 மந்த்ஸ் கழிச்சு தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே வருது. ஸோ அரசாங்க தரப்பிலிருந்தே நிறைய கேசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பிரதமர் வாயிலாக கேட்குறோம். இதில் இன்னொரு விஷயம், இதே கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கருத்து, நீதிபதிகள் பலருடைய ஃபோன்கள் வந்து ஒட்டு கேட்கப்படுது அப்படின்ற ஒரு குண்டத்துக்கு அவர் போடுறார். உடனே அதுக்கு வந்து மத்திய நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அவர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறார். ஆதாரங்களின்றி இது போன்ற கருத்துக்களை வைக்கக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டர்ன் ரிமார்க்ஸையும் அவர் வைக்கிறார். திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த கருத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அதுவும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் அவர் பேசினது வெளிப்படையான பேச்சுன்னு எடுத்துக்கணுமா, இல்லைனா மீண்டும் வந்து ஒரு லைம்லைட் கேப்சரிங் அட்டெம்ப்டாக நம்ம பார்க்கணுமா? இல்லை, அது என்ன அங்கே ப்ராப்ளம்னா, யார் வேணால் விட்டு கேட்கலாம். ஒரு செல்ஃபோனில் நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஒரே ஒரு ரிஃப்ளெக்டர் வச்சு, அந்த டெக்னாலஜிஸ் பரவலாக அவைலபிளாக இருக்குது, யார் வேணால் விட்டு கேட்கலாம். ஸோ இந்த ஒரு யுக்தியை கையாண்டு கொண்டு எவ்வளவோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் குவாசி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் கார்பரேட்ஸும் எல்லாரும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இது வந்து வெளிப்படையாக ஒரு முதலமைச்சர் பேசும்போது அதற்கான ஆதாரம் வேணும் என்ற ஒரு நிலைக்கு தான் நானும் இருக்கிறேன். அது நாம பேசிக்கலாம், நாம டிவியில் பேசும்போது என்ன வேணா பேசிக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. டெஃபமேஷன் கூட நம்ம வந்து ஆதாரத்தோட தான் பேசி, டெஃபமேஷன் என்ற ஒரு பிரச்சனையை மட்டும் தான் நாம் பார்க்கணும். ஆனால் நமக்கு இருக்கும் கருத்துக்களை நாம் பேசிக்கலாம். இது எனக்கு தெரிந்த ஒரு விஷயம். அதாவது அரசாங்கங்களே வந்து தன்னுடைய, அதாவது குவாசி கவர்மெண்ட் பாடிஸ் ஆனாலும் சரி, இல்லைனா கான்ட்ராக்ட்ல விடும் ஆளுகளுக்கும் சரி, அவங்க எல்லாம் வந்து செல்போன்ல வந்து உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. இது டெல்லியில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கதான் செய்யுது. உலகம் முழுக்க நிறைய பேரால வைக்கப்படும். ஆமா, எல்லா இடத்துலையும் இருக்கதான் செய்யுது. டு தி எக்ஸ்டென்ட் தட் இன்றைய சூழ்நிலையில் அந்த நீராடிய டேப்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது என்னென்ன டெலிஃபோன் கான்ஃபரன்ஸ், கம்ப்ளீட்டா டெலிஃபோன் கான்வர்சேஷன்ஸ், அது எப்படி வெளிவந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக யாருக்கும் போன் டேப்பிங்காக யாரும் ஒரு ஆர்டர் வந்து நீராடியக்கோ இல்லை இந்த ஒரு அரசியல்வாதி மேலேயோ யாரும் வாங்கவில்லை. அப்போ எப்படி வெளிவருதுன்னா, அது வந்து இல்லீகல் டேப்பிங். அது யார் டேப் பண்றீங்கன்னா, ஏதோ ஒரு இல்லீகல் கவர்மெண்ட் பாடி டேப்பிங்ல தான் அது கடைசியில் வந்து ஒரு ஆஃபீஸர் வீட்டில இருந்து எடுக்கிறாங்க. டெல்லி முதல்வர் மீது வைக்கப்படக்கூடிய பரவலான ஒரு பொது கருத்து என்ன அப்படின்னா, பல விஷயங்கள் அவர் வந்து ஆதாரமின்றி சொல்லிவிடுகிறாரோ, இல்லை ஆதாரத்தை முன்வைக்காமல் சொல்லிவிடுகிறார், அவரிடம் ஆதாரம் இருந்தாலுமே கூட அதை முன்வைக்காமல் அவர் பேசிவிடுகிறாரோ அப்படிங்கிற கருத்து. இதை தான் எதிர்கட்சிகள், அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் பயன்படுத்தி வருது. ஸோ இப்போ இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறது மீண்டும் நம்ம வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா
இது வந்து ஒரு நேற்றைய தினம் நடந்த செய்தியோட இது அப்படியே டை டவுன் ஆயிடும்னு பார்க்குறோமா? இல்லை, கேஜ்ரிவால் என்னுடைய பெரும் பிரச்சனை என்னென்றால் அவருக்கு வந்து ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க மக்கள். அதை கவனிக்காமல் பாக்கி எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார். அது குஜராத்தில் போனாலும் சரி, இப்போ பஞ்சாபில் போனாலும் சரி, இந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாலும் சரி, சின்ன சின்ன வேலைகள் வந்து நிச்சயமாக அந்த அரசாங்கம் செய்யத்தான் முடியும். டெல்லியில் வந்து 3 முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்கு. இந்த 3 கார்பரேஷன் வந்து பாஜகனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதை தாண்டி மத்திய அரசாங்கம் தான் இந்த போலீஸ் துறையினுடைய இதுல பொறுப்பில் இருக்கிறது. லெப்டினன்ட் கவர்னர் தான் அங்க எல்லாமே கையாளுகிறார். இதை தாண்டி ஒரு அரசியல்வாதியினால் ஒரு முதலமைச்சரினால் ஒன்றும் செய்ய முடியாதா என்ற கேள்வி எழுகிறது. இன்று வரையான கேஜ்ரிவாலினுடைய நீக்கங்கள் எல்லாமே எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இவங்க ஒன்றும் எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு டூ எனிதிங்கிற, ஐ எம் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம் பிகாஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். எத்தனை நாள் தான் நீங்கள் வந்து பழி சாற்றியே கொண்டு இருப்பீங்க? இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஒரு வாட்டி நீங்கள் வந்து முதலமைச்சராக இருந்தீங்க, அதன் பிறகு தான் நீங்கள் போய் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் இதில் உட்காருங்க, தர்ணாவில் உட்காருங்க, அதெல்லாம் செய்தீங்க. அப்போ உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு பவர் கிடையாதுன்ட்டு? அப்போ மறுபடியும் ஏன் அதிகாரத்துக்கு வந்தீங்க? மக்களுக்கு சேவை செய்யன்ற ஒரு போர்வையில் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரியான வீண் பேச்சுக்களை ஏன் பேசிக் இருக்கிறீர்கள்? டெல்லியில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு கொசு ஒழிக்கிறதுக்கு இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இல்லை கார்பேஜ் ரிமூவலுக்கு வந்து உங்களால வந்து ஒரு அரசாங்கத்தினால செய்ய முடியாத ஒரு காரியமா இருக்குதா? இல்ல உங்க வாலண்டியர்ஸ் வச்சே நீங்க செய்யலாம். இதுதான் பரவலான குற்றச்சாட்டாகவும் இருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய காத்து மாசு அடைஞ்ச விஷயமா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல வந்து மத்திய அரசாங்கமும் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் ஒன்றிணைந்து சேர்ந்து செயல்படணுங்கிறத மக்களுடைய கோரிக்கையாகவும் நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயத்தை இங்கே விட்டுட்டு நேரக்குறைவின் காரணமா நம்ம இன்னும் சுருக்கமா விவாதிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை தொடங்கியாச்சு. ஆனால் இன்னும் பெரிய அளவுக்கு மழை பெய்யலைங்கிறத பார்க்கிறோம். தென் தமிழகம், மேற்கு தமிழகம் பல பகுதிகளில் மழை பெய்துட்டு வருது. சென்னையில் இது வரைக்கும் பெரிய தாக்கம் இல்லை. ஸோ மழைக்கு நம்ம தயாராகிட்டோம்னு நினைக்கிறீங்களா? இந்த வருடம் மழை பற்றி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கா? இல்லை, மழை பெய்யாத மட்டும் நல்லதுன்னு இருக்கிறது. பெய்து விட்டால் சென்னை மொழியோடும் என்ற ஒரு நிலையில் தான் சென்னை இன்னும் இருக்கிறது. அதாவது நாம் இப்போ திடீரென்று ஒரு மாத காலமாக பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாம் கொஞ்சம் துரிதமான செயல்படுகிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது அந்த தீபாவளிக்கு அந்த பஸ் விட்டதாலும் சரி, சென்ட்ரல் அமைச்சர்கள் நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. பாண்டியராஜனை பார்க்குறோம், விஜயபாஸ்கரை பார்க்குறோம், அந்த டாக்டர் விஜயபாஸ்கரையும் பார்க்குறோம், போக்குவரத்து துறை அமைச்சரையும் பார்க்குறோம். அமைச்சர்கள் எல்லாம் வேலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு தென்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்ப அப்படியாச்சு இனி ஒரு துரிதமாக அவங்க செயல்பட்டாங்கன்னா, இப்போ வேளச்சேரி சேனல் வந்து இன்னொரு 80 மீட்டர் தோண்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அது வந்து வார் ஃபுட்டிங்ல பண்ணலைன்னா நிச்சயமாக வேளச்சேரி ஃபர்ஸ்ட் ரெயின்ஸ்லேயே வந்து மூழ்கிவிடும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும். எவ்வளவோ ஏரிகள் தூர்வாட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு வார் ஃபுட்டிங்ல தூர்வாரவில்லை என்றால் நிச்சயமாக எவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்குதோ, பிரைவேட் எக்யூப்மெண்ட் சரி, பப்ளிக் எக்யூப்மெண்ட் சரி, அதெல்லாம் வந்து துரிதமாக செயல்படுத்தி அவங்க வந்து இப்ப பண்ணலன்னா நிச்சயமாக சென்னை முழுகத்தான் போகிறது. இருந்து நமக்கு விடிவே கிடையாது. அரசாங்க தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய வாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கூவம் தொடங்கி அடையார் வரை பல இடங்கள்ல வந்து நீங்க சொன்ன மாதிரியே பிரைவேட் ஏஜென்சிஸ் மட்டும் இல்லாம அரசாங்க மெஷினரியும் வைத்து பல இடங்கள்ல தூர்வாரி கொண்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல வந்து ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கிளியரன்ஸ் போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். நம்மளுடைய ப்ரிப்பேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது மழை பெய்தாதான் தெரியும். மழை பெய்யுமாங்கிற கேள்வியும் இப்போ வைக்கப்படுது. ஏன்னா சென்ற ஆண்டு இதே டைம் பீரியட்ல நிறைய மழை பெய்ஞ்சிருந்தது. இது வரைக்கும் மழை இல்லைங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். இன்றைய தினம் நாம் அரசியல் தொடங்கி மழை வரை பல முக்கிய விஷயங்களை விவாதித்திருக்கோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதுல நடக்கவிருக்கிற பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தியாளர்களை விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.